கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களிலே வந்து தங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. இந்த மாதத்தினுடைய தியான தலைப்பு என்னவென்றால் நோ யுவர் கால். உங்களுடைய அழைப்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் அந்த மாதத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்திலே சகோதரன் ஃபின்னி பிரேம் அவர்கள் எடுத்த வேத பகுதியிலிருந்து நான் ஒரே ஒரு அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையினுடைய தலைப்பை நான் சொல்லி த பர்பஸ் ஆஃப் கால் என்கிற தலைப்பில் அந்த நம்முடைய செய்தி இருக்க வேண்டும். ஆனால் அந்த செய்தியின் அந்த பொருளின் அடிப்படையிலே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கால் அஸ் த சர்ச்? வெரி சிம்பிள், டு டெஸ்டிஃபை கிரைஸ்ட். கிறிஸ்துவை நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிஷனரி அந்த அழைப்பு. எல்லாருக்கும் திருச்சபை, ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடியது இயேசுவுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். எப்படி நம்மாலே முடியும்? நம்மாலே முடியாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடி நம்ம எப்படி வணங்குகிறார்? How does God equip us for the call He has given to us as a church? திருச்சபையாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த அழைப்புக்கு ஏற்றபடி கர்த்தர் நம்மை எப்படி எக்யூப் பண்ணுகிறார், வணங்குகிறார் என்று சொல்லி, பயிற்றுவிக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டு வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 31வது வசனம் முதல் 40வது வசனம் வரை அடங்கிய இந்த 10 வசனங்களிலே நாம் இந்த வேத பகுதியை தியானிக்க இருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் லிலியும் இல்லினாய்ஸ் உள்ள கலீனா என்கிற இடத்திற்கு நாங்கள் விடுமுறைக்கு சென்றிருந்தோம். அது ஒரு ஒரு அழகான ஒரு சின்ன ஊர், மிகவும் அழகான ஒரு ஊர். அந்த ஊரிலே நாங்கள் தங்கியிருந்து அங்கே உள்ள இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு வரும்பொழுது ஒருவருடைய கராஜ் திறந்திருந்தது. அதில் போடப்பட்டிருந்தது இட் இஸ் அ பாட்டரி மியூசியம் என்று போடப்பட்டிருந்தது. எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு நான் அந்த கராஜுக்குள்ளே போனேன். அது ஒரு பெரிய கராஜ். அதில் ஏராளமான பாட்ரி ஒர்க்ஸ் அதிலே இருந்தது. பல்வேறு சைஸில் பல்வேறு விதங்களிலே இருந்தது. ஒருவரும் இல்லை அந்த பாட்ரி மியூசியத்தில், ஒருத்தரும் கிடையாது. நான் உள்ளே போய் உடனே பார்த்துட்டு வந்த உடனே ஒரு பெரியவர் வந்தார். வந்து கேட்டார், இந்த பாட்ரி எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார் ஆங்கிலத்தில். டு யூ லைக்? ரொம்ப அமேசிங். அப்பொழுது எல்லா பாட்ரியும் அவர் காட்டிவிட்டு நீங்கள் விரும்பினால் வாங்கலாம், விற்பனைக்குத்தான் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு பாட்ரி வந்து அதை மட்டும் ஒரு மூலையிலே தனியாக வைத்திருந்தார். எனக்கு மற்ற எல்லாத்தையும் பார்த்தேன், தனியாக இருக்கிறதே, இது என்ன தனியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மூலையில் இருக்கக்கூடிய அந்த பாட்ரியை போய் தொட போனேன். அவர் என்ன சொன்னார்? தொடாதீங்க சொன்னார். நீங்கள் எதையும் தொடுங்கள், எனக்கு கவலை இல்லை, ஆனால் இதை தொடக்கூடாது என்று சொன்னார். நான் நினைச்சேன், அப்படி என்ன விசேஷம் இந்த பர்டிகுலர் பாட்ரி இல்லை என்று கேட்டேன். அவர் சொன்னார், இந்த பாட்ரி முதலாக என் தகப்பன் எனக்கு எப்படி இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த பாட்ரி. So I made it with the help of my father. Now I kept it as my treasure. ஆனால் அது விற்பனைக்கு கிடையாது என்று சொன்னார். அப்பொழுது அவர் என்னோடு பேசிக்கொண்டு how his father trained and equipped him to be a artistic person. Beautifully he made the pottery different design. ஆனால் விலையெல்லாம் ரொம்ப கடினமான விலைகள், ஒரு போதகருக்கு வாங்கக்கூடிய அளவு இல்லை. எல்லாமே பார்த்தீங்களா சின்ன கப் மாதிரி இருந்தது. எவ்வளவு என்று கேட்டேன். $250 நான் சொன்னாங்க. இதில் நான் 200 கப்பு வாங்கிடலாமே அப்படின்னு. பட்
I love that connection with the corner pottery. எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்து நான் செய்த ஒரு pottery என்று சொன்னார். இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அநேக மாதங்களுக்கு பிறகு இந்த பிரசங்கத்தை நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக நான் ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணின பொழுது ஆண்டவர் இதை நினைவுபடுத்தினார். I think it is a right passage, right illustration for this sermon. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எல்லாரையும் திருச்சபையாய் அழைத்திருக்கிறார். We are personally connected with God, but communally we are connected to God as the church. There is no individuals in the church. We are all collective family. ஆகையால் நான் இண்டிவிஜுவல் என்று நாம் யாரும் ஆண்டவரிடத்திலே சொல்ல முடியாது. நாம் ஒரு சரீரத்தினுடைய ஒரு அவயவம் தான். அவயம் போய் நான் தனியே இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. உடலோடு கூட இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அழைப்பை கொடுத்த ஆண்டவர் நம்மை அப்படியே நீயே செய் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மை எக்யூப் பண்ணுகிறார், பண்படுத்துகிறார், நம்மை பயிற்சி கொடுக்கிறார். சிலருக்கு பயிற்சி வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியான பயிற்சியாக இருக்கும். சிலருக்கு கடினமான பயிற்சியாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய பயிற்சி என்ன தெரியுமா? அதிகாலையிலே ஆண்டவரை தட்டி எழுப்புவார். எழுப்பி அவருக்கு கற்றுக் கொடுப்பார். அது அவருடைய பயிற்சி. எரேமியாவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினால், போற வாரவங்க எல்லாரும் அடித்தார்கள். அழுகையின் ஒரு தீர்க்கதரிசியாவே, புலம்பலின் ஒரு தீர்க்கதரிசியாவே இருந்தார். ஆண்டவர் அதன் மூலமா பயிற்றுவித்தார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயிற்றுவிக்கிறார், எக்யூப் பண்ணுகிறார். எதுக்கென்றால் அந்த கால் டு டெஸ்டிஃபை கிரைஸ்ட், இயேசுவை சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை பண்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். ஏன் நம்மை பண்படுத்துகிறார்? ஏனென்றால் நம்மாலே முடியாது. We always feel we are inadequate, vulnerable, we are imperfect, we are sinners, we fall, we make mistakes, many things we do. God knows everything. That's why he said that I will equip you for the call you have received. மனிதர்கள் அல்ல, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்கள், நான் மனிதராயும் அல்ல மனிதர் மூலமாயும் அல்ல இந்த ஊழியத்துக்கு வந்தது. ஏனென்றால் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை பயிற்சி கொடுத்தார். எப்பொழுது? வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், தமஸ்குவிலே பவுல் அப்போஸ்தலன் மனம் மாறின பின்பு நேரடியாக அவன் எருசலேமுக்கு போகவில்லை. 3 வருஷம் அரபி தேசத்துக்கு போனார், அரபு நாட்டுக்கு போனார். அரபி தேசத்திலே 3 வருஷம் இருந்தார். அதற்கு பிறகு தமஸ்குக்கு வருகிறார். That 3 years where the people call that the theological education for Paul, Bible college for Paul. 3 வருஷம் அவனை பண்படுத்தி பக்குவப்படுத்தி எக்யூப் பண்ணி திரும்ப தமஸ்குக்கு கொண்டு வருகிறார். திரும்ப தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார். அவர் சீஷர்களை எல்லாம் பார்க்கிறார்கள். So we got to understand that God is with us. God has given us a call to testify Christ. How can we do? We cannot do by our own, but God equips us. எப்படி எக்யூப் பண்ணுகிறார் என்பதுதான் இந்த நாளுடைய தியானத்தினுடைய பொருள். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம். சண்டே ஸ்கூல்ல போகும்போது இதை குறித்து பேசாதவர்கள் யாருமே கிடையாது. ஏனென்றால் தாவீது கோலியாத் கதை இல்லையா? தாவீதும் கோலியாத்தினுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பர்టిక్యులர் passage from 1 Samuel chapter 4 to 17, we talk about 31 to 40, sorry, 1 Samuel chapter 17. இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவர் எப்படி பண்படுத்துகிறார் பாருங்க. 4 விதத்திலே தாவீதை ஆண்டவர் எக்யூப் பண்ணுகிறார். 4 different ways. The first way, God equips David by finding his identity in him. ஆண்டவர் முதலாவது தாவீதை எக்யூப் பண்ண விதம் என்ன தெரியுமா? தாவீது தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்திலே அவனை எக்யூப் பண்ணுகிறார். God equips us by finding our identity in him. 31வது வசனம் 33 வரை நான் வாசிக்கிறேன்.
தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அவர்கள் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீதினுடைய இந்த முந்தின பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்த the conversation with his brothers was very clear. தாவீது தேவனுடைய பிள்ளை. இந்த ஐடென்டிட்டி, the first way God develops our identity in Jesus. Time to time we lose our identity, who we are. Time to time we are identified by something or by someone, but not by God. But God says, you are my child. That is the identity. தாவீது போகிற இடமெல்லாம் இந்த ஒன்றை மாத்திரம் அவன் பிடித்து கொண்டிருந்தான். அது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிதான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நான் கடவுளுடைய பிள்ளை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவருடைய சங்கீதத்தில் வாசித்து பார்த்தால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் வலது புறத்தில் 1000 பேரும் என் இடது புறத்தில் 10,000 வந்தாலும் நான் பயப்படேன் என்று சொன்னான். ஏன் தெரியுமா? His identity is not from his father Jesse's house, but from God himself. I am the child of God. இந்த ஐடென்டிட்டி இல்லாம கோலியாத்தை பார்க்க முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. இதைதான் அவர் சொல்லுகிறார், சவுல் சொல்லுகிறார், நீ இளைஞன், நீ அனுபவம் இல்லாதவன், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் சின்ன வயதிலிருந்து இருக்கிறான், உன் ஐடென்டிட்டி வெரி ஸ்மால் பாய் ஆர் யங் மேன், யூ cannot do. That is Saul's perception. But David's clear confidence is, I am the child of God. My identity is very important to them. That's what he said. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, நான் யார் என்ற தெளிவு இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் என்ன சொன்னார்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேர்ந்து போய்ந்தால் போகும். கடுகளவு விசுவாசம் ஒருவனுக்குள்ள இருக்கும் பொழுது எவ்வளவு சின்னது. ஒரு மலைக்கு முன்பாக நாம் நிற்போம் என்றால் மலைக்கும் நமக்கும் நாம் சம்பந்தமோ அல்லது ஒரு ஒப்பீடு செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு சிறு அளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து போய் கடலிலே போய் விழும் என்றால் அது விழும். நம்ம எல்லாரும் 21ஆம் நூற்றாண்டு அறிவாளிகள், ஞானிகள். சில சமயத்தில் நம்ம கேட்போம், அது எப்படி முடியும்? It is not possible. It is not nature. But God say that, yes, even a small, tiny little seed of faith you have, because that faith is not just a size, but the identity you have. Who you are before the mountain, that's really matters. Not how much you have the faith. Who you are before the mountains, that really matters. மலைக்கு முன்னால நிற்கக்கூடிய நீ யார் என்பதுதான் முக்கியமே தவிர எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறாய் என்பது இல்லை. That's identity. Small little seed. But God say that your identity, through putting his identity in your heart, he is equipping you for the call. கலாத்தியர் 2:20 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், no, I am just an ordinary man. ஜோசப் என்கிற யூத அறிஞர் சொல்லும்போது பவுலை பற்றி சொன்ன சில டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் பவுலை பற்றி சொல்லுகிறார், in the first century there was அவர் சொல்லும்போது சொல்றார், there was a preacher called Saul, now he called him as Paul. He is a short man, bald, squeezy eyes,
looking ugly. That's what the Jewish historians say. But he said that identity is not about whether it's a bald or a squeezy eyes or look so ugly. That's not the identity. I am in Christ. Christ is in me. So whatever the problem comes, I will face it. God equips us by giving his identity to us. இந்தியாவிலேருந்து நம்ம வரும்போது நம்முடைய சர்டிஃபிகேட்டில் ஆரம்பத்தில் நம்ம இப்போ தெரியலை அப்படின்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சர்டிஃபிகேட்லாம் போகும்போது நம்ம அப்பா பேரை போட்டு நம்ம பேர் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அப்பாவுடைய இனிஷியல் போட்டு பேர் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது ஏன் அதை போடுறோன்னு சொன்னால், யார் நம்முடைய தகப்பன் என்பதற்கு எங்கிருந்து நம்ம வருகிறோம் அந்த ஐடென்டிட்டி. ஆனால் இப்போ வித்தியாசமாக போயிட்டு இல்லையா? ஆனால் அந்த ஐடென்டிட்டி வேர் ஹி கம்ஸ் ஃப்ரம். சுகிர்தராஜ் எங்களுடைய தகப்பனார் பெயர் சுகிர்தராஜ் தேவதாசன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஐடென்டிட்டி. வேர் ஐ கம் ஃப்ரம், திஸ் இஸ் மை ஃபாதர். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக, ஒரு திருச்சபையாக நமக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி ஜீசஸ் கிரைஸ்ட். தட்ஸ் இட். ஜேசி தான், ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஐடென்டிட்டிக்கு பின்னால் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். த்ரூ ஹிஸ் ஐடென்டிட்டி God equips us in our call. 34வது 35வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது 35வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து அதை பிடித்து அதை என் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதுல என்ன பாஸ்டருக்கு அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றான். That's very important. How does God equip us? How did God equip David? God equipped David by preparing him through many life experiences. Life experiences. தேவன் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களின் மூலமாய் நம்மை பண்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். In order to shape us, he used every piece and parcel of our life experiences. இங்க சொல்லுகிறார், ஒரு சிங்கம் வந்திருக்கு, ஒரு கரடி வந்திருக்கு, ஆளுக்கு ஒரு ஆட்டை பிடிச்சிருக்காங்க, அவன் கொன்று போட்டான். ஏன் இதை சொல்றான்? The God who was with me, God is always with me now. இதையெல்லாம் எனக்கு பாதுகாத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியும். வாழ்வின் அனுபவங்களின் மூலமாய் ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உறுதியை இவன் சாட்சியாக அறிவிக்கிறான். பெருமைக்காக அறிவிக்கவில்லை. நான் ஒரு சிங்கம் கொண்டவன் அல்லது நான் ஒரு கரடியை கொண்டவன் என்று சொல்லி அவன் பெருமைக்காக சொல்லவில்லை. அது ஒரு சாட்சி, ஒரு அறிக்கை. இதையும் காப்பாற்றின ஆண்டவர் என்னையும் காப்பாற்றுவார் என்பதுதான். நம்ம ஊர்ல இப்ப தெரியல, சில சமயத்தில் நான் பார்த்து அதிகமாக சந்தோஷப்படுவேன். நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஜமீன்தார் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது ஒரு புலி, செத்த புலி மேலே காலை வச்சிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு வேற ஏதாவது மிருகம் அது மேலே பிடிச்சிருப்பா. பார்த்துருக்கீங்களா? அது திருநெல்வேலியில் குற்றாலம் பகுதியில் போனீங்கன்னா நிறைய ஜமீன்தார்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டெலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஃபோட்டோலாம் போட்டு பெயிண்டிங் போட்டு அதுலலாம் புலி இருக்கிற மாதிரி. அவங்க புலியை அடித்து கொண்டாங்களோ அது புலி, செத்த புலியோ யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அதை சொல்லும்போது ஜமீன்தார் ரொம்ப வீரம் உள்ளவர் என்பதை காட்டுறதுக்கு தான். இவர் இங்க சொல்றது அந்த ஜமீன்தார் மாதிரிலாம் கிடையாது. இவர் சொல்றது கரடிக்கும் சிங்கத்திற்கும் விடுவித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். Through these life experiences, God equipped me for the call. ஒரு வியாதி வரும்பொழுது நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஒரு விபத்து வரும்போது ஆண்டவர் பாதுகாக்கிறார், ஆண்டவருக்கு பார்க்கிறார். ஒரு சின்ன சின்ன மேட்டர், ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, ஒரு தேவை அல்லது ஒரு கஷ்டம், ஒரு திடீரென்று எதிர்பாராத ஒன்று, இந்த அனுபவங்கள்லாம் வரும்பொழுதெல்லாம் நாம் இயல்பாக நம் மனிதர்கள் தானே பேனிக் ஆகி விடுவோம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார்? அது எவ்வளவு பெரிய கோலியாத்தாக வந்தாலும் சரி, எனக்கு உதவி செய்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். So God is equipping us
through our daily experiences, not just a dramatic experiences. Remember that God is working in our lives daily, every moment. He is not just coming and do something like lightning. The lightning என்று சொல்லுவோம், மின்னல் என்பது திடீரென்று வரும், திடீரென்று போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய செயல்கள் மின்னல்கள் கிடையாது. ஆண்டவருடைய செயல்கள் நம்மோடு கூட ஆண்டவர் செய்கிறார், டெய்லி செய்கிறார். நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, நினைத்தாலும் சரி, மறந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். எத்தனையோ விபத்துகள் நமக்கு அறியாமல் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். How does God shaping us through our struggles, our life experiences? Because he was equipped us to the call. பவுல் அப்போஸ்தலன் மாதிரி எந்த ஊழியக்காரனும் புதிய ஏற்பாட்டில் துன்பங்கள் அனுபவித்தது கிடையாது, இல்லையா? அவர் அனுபவித்த எல்லா துன்பங்களையும் மனதிலே வைத்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 1:3-4 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்களாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். துன்பத்தை பவுலுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு அந்த துன்பத்தில் அவர் கஷ்டப்படும் போது ஆறுதலை கொடுத்து ஆண்டவர் நின்றுவிடவில்லை. What is the purpose? அவர் நினைக்கிறார், God equipped me in my struggles and the pain and agony and tears in order to provide the comfort to those who are in agony and tears, troubles. ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களின் மூலமாய் நம்மை பண்படுத்துகிறார், வாழ்வின் அனுபவங்களுமாய் பண்படுத்துகிறார். We need to recognize these important things. God does not equip you suddenly for a miraculous or something extraordinary thing. God equips you each and every day, every moment, because we are called by God. We are called by God. சாத்தாங்குளம் பக்கத்தில் உள்ள பெய்குளத்தில் உள்ள ஒரு சகோதரி, அங்கே உள்ள குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அவர் பழனியப்பபுரம் என்கிற ஒரு ஊரிலிருந்து அங்கு போவார்கள். நான் அடிக்கடி அந்த சபைக்கு போய் நான் பிரசங்கம் பண்ண வந்துட்டு ஒரு முறை அந்த சகோதரியிடம் கேட்டேன், how do you involve in this kind of ministry? Many people they don't want to do that. மற்றெல்லாம் விரும்ப மாட்டாங்களே, நீ எப்படி போனீங்க? அப்போ அந்த பெண்மணி என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. அவங்க ஒரு முறை அவங்க சைக்கிளில் போகும்போது உங்களுடைய கால் சைக்கிளில் உள்ள அந்த வீலில் மாட்டிக்கிட்டு கம்ப்ளீட் மெஸ் அப் ஆகிட்டு, உடஞ்சி ரொம்ப மோசமாக, அது எப்படி நடந்தது. அப்போ அவங்க நாசரேத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை இருக்கு, அங்கே கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே கொண்டு போய் இருக்கும்போது அந்த நாசரேத்தில் உள்ள ஒரு நர்ஸ் அவங்க அந்த பிள்ளை மாதிரி அவங்கள பாதுகாத்துட்டு, யாருன்னு தெரியாது, ஸ்ட்ரேஞ்சர், அப்படி எல்லாத்தையும் நல்ல சுகமானவர்கள். அந்த தழும்புகள்லாம் அந்த உடைவுகள்லாம் இருந்த உடனே அந்த நர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, முன்பின் தெரியாத நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், கடவுள் என் மூலமா உனக்கு உதவி செய்கிறார், நீயும் ஒன்னால என்றவை உதவி செய்யும் போது இந்த பிள்ளை அப்படி நாசரியத்திலிருந்து திரும்பி பேய்குளம் வரும்பொழுது அந்த இடத்துல உள்ள அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரியை பார்த்த உடனே, God equipped me how to go through the pain and agony, I can help them அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய வாழ்வியை அர்ப்பணிச்சாங்க. Through our daily experience, whether painful or joyful or achievement or failure, God is equipping us for the call he has given to us. 37 பாருங்க. சவுல் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியான நான் கொன்றேன்,
விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவர்களில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதே சவுல் தான் சொன்னாரு, நீ ரொம்ப எளிமையானவன், உனக்கு தைரியம் இல்லை, ஸ்கில் கிடையாதுன்னு சொன்னவர் தான். ஆனா அவனுடைய சாட்சியை சொல்லி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அனுபவங்களை சொன்ன உடனே அவனுடைய நம்பிக்கையை சொன்ன உடனே சொல்ற, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரா. ஏன் சொல்றோம்? இவ்வளவு பெரிய பெரிய மிருகங்களை ஆண்டவர் எனக்கு செய்தார் என்றால் இந்த பெலிஸ்தியன் யார்? He compared both situation, past experience, present challenge. He connected both. If I trusted God in my past, the same God I will trust to face the challenge in the future. Why do you worry about this? How does God equip us? God equipped David by trust, by faith in him. தேவன் மேலே அவன் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கையின் மூலமாய் தேவன் நம்மை எக்யூப் பண்ணுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர்கிட்ட பற்று இல்லாதபடிக்கு நாம் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த பற்றுதலை, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் வைத்து நம்மை உருவாக்குகிறார். பாருங்க, அது எவ்வளவு சைஸ்லாம் பார்க்கறது இல்லை, ஆனா அந்த பற்று அதுதான் முக்கியம். தாவீது தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அழைப்பை, கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அழைப்புக்கு ஆண்டவர் எப்படி பக்குவப்படுத்தினார் பாருங்க. இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, இனியும் செய்வார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அவர் என்னை கைவிட்டு இருக்கிறாருன்னு ஒரு விசுவாசம் அந்த வாழ்க்கை இருக்குதுன்னா, அவன் நோய் இவ்வளவு என்னை கைவிட்டார், அவரை நம்பி நான் போக முடியாது. ஆனா இவ்வளவு காரியத்தை செய்வர், எனக்கு இதை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற இந்த விசுவாசம். Our past experiences are the important steps to face the present challenges. Trust தான். காணாத தேவனை நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? ஒரு தம்பி என்கிட்ட ஒரு முறை கேட்டான், பாஸ்டர், நான் ஆண்டவர் எனக்கு கண் முன்னால வந்து என் கூட உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டு இட்லி எல்லாம் சாப்பிட்டாருன்னா அவர் மேல நான் முழுசா நம்பிக்கை வைக்கிறேன். நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், எப்பா விசுவாசம் சொன்னா உன் கூட நேரடியா வந்து உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டு இட்லி சாப்பிட்றது இல்லை. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ காஃபி சாப்பிடும் போதும் இட்லி சாப்பிடும் போதும் அவர் உன்னோட தான் இருக்கிறார் என்பதுதான் என் விசுவாசம் தம்பி என்று நான் சொன்னேன். Sometimes we call like that. Trust is something you have to put your faith in God. Putting your faith in God does not mean that God will reveal everything. No. But you trust God and God will do it. That is the faith. But God does not reveal everything to you. If God reveals everything to us, we cannot live in this world. We cannot live in this world. ஒரு வேடிக்கையாக ஒரு சகோதரன் எனக்கு நினைவு இருக்கும். ஒருவர் அவர் சொன்னார், நான் என் ஆண்டவர் என் கண்களை திறந்துள்ளும், எங்கெங்கெல்லாம் பிசாசு இருக்குதோ அங்கெல்லாம் பார்க்கணும், நான் பிசாசு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண்ணை ஆண்டவர் திறந்தாராம். அவருக்கு தொண்ட பக்கத்திலே 2 பிசாசு உட்கார்ந்து இருந்தான். அப்போ அவருக்கு பயங்கர, எங்க போனாலும் பிசாசு இருக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியில் அவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், இதை தாங்க முடியல, தூங்க முடியல, வேலை செய்ய முடியல, சாப்பிட முடியல, எங்க போனாலும் அது உட்கார்ந்து இருக்குது, எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்குது. Sometimes God really protect us from this kind of terrible experience because we need to trust him. பார்த்தால் தான் விசுவாசம் என்று சொன்னால் அது பார்வை, பார்த்தால் அது பார்வை, பார்க்காமல் பார்ப்பதுதான் விசுவாசம். பார்த்துட்டீங்கன்னா அது பார்வை, sight, we see everything. பார்க்காமல் பார்ப்பதுதான் விசுவாசம். அதுதான் தோமாவுக்கு இல்லை. நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பார்க்காமலேயே பார்ப்பும்
விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. அதனால் சொல்றார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 நமக்கு தெரிந்த வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். That kind of trust you put in God, in Jesus. Whatever the situation you are going through, you put your trust in God. It is not me. It is not my strength, my knowledge, my experience, nothing. It is God. I put my trust. Then you can see the mountains will move. Mountains will move. நான்காவதாக, how does God equip David? 38வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மிகவும் 38-40 வசனம், 3 வசனங்கள். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுவித்து வெண்கலமான ஒரு சிராவையும் அவன் தலை மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தற்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களில் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கக்கூடிய 5 கூழான் கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். How did God equip David for the call? He equipped him by strengthening through his ordinary and weaknesses. ஒரு மேய்ப்பனுக்கு என்ன தெரியும்? ஆட்டை மேய்க்க தெரியும். கூழாங்கற்களை எடுத்து ஒரு கவனில் வச்சு அவனால் தெரிய முடியும். அவன் பட்டயத்தெல்லாம் தூக்கி போட முடியாது, கவசத்தெல்லாம் கொண்டு போய் சிராவெல்லாம் உடுத்த முடியாது. நத்திங் வில் கீக். அவன் அப்படிதான், அவனுடைய வீக்னஸ் அதுதான். ஏற்கனவே சவுல் சொன்னாரு, உனக்கு அனுபவம் இல்லை, உனக்கு வயது இல்லை, அது போல இந்த அரசு இந்த போருக்குரிய உடைகளை உடுத்திக்க கூட அனுபவம் இல்லை. So he said that it doesn't work to me. In my weakness, I'm an ordinary shepherd. I need few stones, 5 stones. இல்லையா? அதுதான் எனக்கு ஒரு கவன் மட்டும் வேண்டும், கல்லு வேணும். அவன் பொறுக்குறான், அவன் எடுத்துக்கொண்டு போறான். நல்ல யோசித்து பாருங்க, சவுல் என்ன நினைச்சிருப்பான் தாவீதை பற்றி? இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப விசுவாசி மாதிரி எனக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்குது. ஆனா இப்போ அவன் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா முட்டாப்பைய ஸ்டெப் மாதிரி எடுக்கிறானே, இல்லையா? விசுவாசம்லாம் கரெக்ட், ஆனா சின்ன கல்லை வச்சு கவனை வச்சு இவ்வளவு பெரிய கோலியாத்தை எப்படி வீழ்த்த முடியும்? அவனால புரிந்து கொள்ளவே முடியல. ஏன்னா தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும் அவனுடைய வீக்னஸ், அவனுடைய பலவீனங்களிலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குது. How does God equip us? Through our weaknesses, by giving his strength. Through our weaknesses. நமக்கு வீக்னஸே இல்லைன்னு சொன்னா நம்ம மனுஷங்களே கிடையாது. Literally we all have the weaknesses, but God uses our weaknesses and strengthens us to go for the call, to go for the purpose, mission God has given to us. உலகத்தின் பார்வையில் நமக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா ஆண்டவரை நம்பி நம்ம போகும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் நமக்கு பலம் உள்ளதாக இருக்கும். கல், ஒரு கவன் கல் சவுல் ராஜாவுக்கு முன்பாக ஒரு சாதாரணமானது, பலவீனமானது, யூஸ்லெஸ். But to God it is a mighty weapon to bring Goliath down. அந்த சின்ன ஒரு கல்லை ஆண்டவர் எப்படி அழகாக ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வைக்கிறார்? Because through his ordinary and weaknesses God strengthened him to achieve that goal. 2 கொரிந்தியர் 12 நமக்கு தெரிந்த வசனம் 9-11 வரை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்தில் உள்ள அந்த முள்ளுக்காக அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகுந்த சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன்.
ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்ன அழகாக சொல்றா பாருங்க. எந்த பலவீனம் இருக்கு, பிரைஸ் காட். என்னிடத்துல குறைவுகள் இருக்குது, பிரைஸ் காட். என்னால செய்ய முடியல, பிரைஸ் காட். ஏனென்றால் என்னுடைய சரீரம், என்னுடைய பலவீனம், என்னுடைய இயலாமை இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறபடியினாலே நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன அதே பவுல் ஆண்டவர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். When God's grace fills our heart, our lives, our inabilities and the weakness will disappear. Only God's strength will manifest. நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பலவீனம், நம்முடைய காரியத்தை பார்த்து நம்ம எது பண்ணாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி என் கிருபை உனக்கு போதும்பா. We continue to do that. பவுலை பற்றி சொல்லும்போது, பவுலே ஏன் இந்த முள்ளை பற்றி நீ கவலைப்படுற, இந்த முள்ளையும் தாண்டி நான் உன்னை பலப்படுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழகா செய்வார். God equips us through our weaknesses. Don't feel shy or do feel embarrassed, because whatever the weaknesses we have, that's we are. That's we are. God equips us in the 4 different directions. The first, by the identity, right? The second, life experiences. God equips David by faith. And finally, by strengthening his weaknesses. We are all called by God. We are called by God. God equips us each and every day. வேதத்திலே தாவீது 4 விதத்தில் வித்தார். நம்முடைய வாழ்க்கையில 400 விதங்களிலே ஆண்டவர் நம்மளை எக்யூப் பண்ணலாம். We don't know. But as long as we are available to God, as long as we are submitted to God, as long as we surrender ourselves to God, to his call, equipping part is part. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பண்படுத்துவார், பக்குவப்படுத்துவார், அவருடைய அழைப்புக்கு நம்மை தயார்படுத்துவார். அதுதான் ஆண்டவருடைய வேலை, யாருடைய வேலையும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு அழைப்புக்கும் பின்னால ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த மகிமை இருக்கிறத அதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா we move forward, not backward. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். 3 மாசத்துக்கு முன்னால இந்த செய்தியை ஆண்டவர் ஏன் தந்தார்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், இந்த செய்தி நமக்குரிய செய்தி என்று சொல்லி 3 மாதத்துக்கு முன்பாக ஆண்டவர் இந்த செய்தியை நம்ம சபையில பேசுன்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. How does this particular topic? But that's true. God equips us for the call. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் உம்முடைய அடிமை இருக்கிறேன், என்னை பண்படுத்தும் சுவாமி, என்னை பண்படுத்தும், உம்முடைய அழைப்புக்காக பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? Please stand and close your eyes. Please stand. Close your eyes. You are not talking to anyone. You are not watching anything. Just close your eyes. God has called you. God has a purpose in your life. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒரு திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டவரே உங்களை பண்படுத்துகிறார். He equips you. He works in your life daily, every moment, every second. Every second he is working with you. He is living with you to shape you, form you, transform you, reform you. He is still working in your life. இந்த ஆண்டவர் உங்களை எக்யூப் பண்ணுவதற்கு, ஆண்டவரே இதோ நான் உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன் சுவாமி, என்னை எக்யூப் பண்ணும் ஆண்டவரே.
அவருடைய ஐடென்டிட்டி. We are in Christ. That is our identity. God works in many different ways in the past in our lives. That is our testimony. God is with us. We trust Him. That is our lifestyle. And God will strengthen our weaknesses. That's our prayer. Lord, I'm here. I'm here. You know me very well. You know me, what is going on in our lives. You know me. I'm here to commit my life to you, Lord. To equip by you. As the choir sings this song, let us dedicate our life into God's hand. Don't open your eyes, just listen. ஆண்டவருடைய கரத்திலே களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். அவர் நம்மை வணைகிறார், தம்முடைய பாத்திரமாக நம்மை உருவாக்குகிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வதற்கு நம்மை பயன்படுத்துகிறார். நாம் உடைந்தவர்கள் தான், உடைந்து போன பாத்திரங்கள் தான், பலவீனங்கள் தான். ஆனால் ஆண்டவர் பலமுள்ளவர், அவர் நம்மை பண்படுத்துகிறவர். அவருடைய கரங்களிலே ஒப்புவிப்போம். திருச்சபையாக தேவன் நம்ம கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு, தேவன் நம்மை எக்யூப் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைக்காக நாடுவோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கிருபையின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு கொடுத்த பலத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த செய்தியை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னபடி சுவாமி, நீரே பண்படுத்துகிறவர், பயன்படுத்துகிறவர்.
தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த அடையாளத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் சுவாமி. ஆண்டவர், இந்த அடையாளத்தை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர் என்பதை நீர் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கத்தக்க கிருபையில் தந்திருக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகையால் அந்த விசுவாசத்தை உம்மிடத்திலே நாங்கள் வைக்கிறோம். மேலாக சுவாமி, எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய உடைவுகள், எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய ஏழாமைகளை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் சுவாமி. உம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு அதை நிரப்பி சுவாமி. எப்படி தாவீது கோலியாத்தை வெல்வதற்கு ஏற்ற அந்த ஒரு பலத்தோடு போனாரோ அதே பலத்தையும் பவுல் அப்போஸ்தலன் எந்த ஒரு பலத்தோடு கூட ஆண்டவரே ஆபத்துகளையும் ஆண்டவரே சவால்களையும் சந்தித்தாரோ அதே பலத்தினாலும் எங்களை நிரப்பும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.